ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது ஒரு உறுப்பினர் குடும்பத்தை விட்டு வெளியில் போவாங்க, இன்னொரு உறுப்பினர் புதுசாக ஒரு உறுப்பினர் வருவதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில் செவ்வாய் இந்த மாதம் 19ஆம் தேதி இன்னைக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாய் 2ஆம் இடம் போகிறார். இந்த ராசியில் இருக்கிற வரைக்கும் ஒரு பதட்டத்தை கொடுப்பார், படபடப்பை கொடுப்பார். அதனால் உங்களுக்கு என்ன பதட்டம் அப்படின்னு கேட்டால், அம்மாவுடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் பதட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற குரு குடும்பத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி சிலருக்கு அதீத கடன்களை ஏற்படுத்துவார். இன்னும் சிலருக்கு உங்கள் கடனை அடைக்கிறதுக்கான வழியை புது வழிமுறையை சொல்லி தருவார். எப்படி சார் முடியும் அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் புதிய ப்ராஜெக்ட் வருது, அதில் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வருது, கடன் அடைச்சிட்டு போங்களேன். ஸோ வருமானத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு கடனை அடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துவார். இன்னும் சில பேர்த்துக்கு உங்கள் ஜாதகம் லக்னத்தை பொறுத்து சில பேர்த்துக்கு எப்படி இருக்குன்னா, புதுசாக கடனை எக்ஸ்ட்ரா வாங்க சொல்லுவார். இப்போ ஒரு 20 லட்சம் வாங்கியிருக்கீங்கன்னா அடுத்தது 1 கோடி வாங்குவீங்க. எதுக்குன்னா தொழில் அபிவிருத்திக்காக. ஸோ இந்த மாதம் கடன் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சாதகமான நாட்கள், மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கான சாதகமான நாட்கள் செப்டம்பர் 1, 2, 3, 3ஆம் தேதி காலை 7 மணி வரை. அதன் பிறகு 5ஆம் தேதி காலை 10 மணி முதல் ஆரம்பித்து 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21ஆம் தேதி காலை 11 மணி வரை. அதன் பிறகு 23ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 24, 25, 26, 27, 28, 29, 30ஆம் தேதி மதியம் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்கள். அதே சமயம் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி கூட உங்களுக்கு பிரச்சனையை தராத நாட்கள் அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள். அது என்ன சார் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி பிரச்சனை தராத நாட்கள்னால், ஏன்னா குரு பார்வையில் சந்திரன் இருக்கார். அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பை தருகின்ற நாட்கள். ஆனால் யாரையும் அதிகமாக அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி பேசிடாதீங்க. காரணம் என்னென்னா, இது ஞாபகம் வச்சு உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க பின்னாட்களில். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 21 காலை 11 மணி 15 நிமிடம் முதல் செப்டம்பர் 23 இரவு 9 மணி 57 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் வருமானத்தில் குறைவு இருக்காது. அதே சமயம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாகவும் அது இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு உறவுகள் பலப்படும். புதுசாக உறவு வருவாங்க. மாமனார், மைத்துனர், இந்த மாதிரி புதிய உறவுகள் வரலாம். இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய உறவுகளை மீண்டும் புதுப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக புதிய உறவுகள் வரலாம். இதில் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சகோதரர்கள் வெளியூருக்கு போய் ஸ்டே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூரில் இருக்கக்கூடிய உறவுகள் மீண்டும் குடும்பத்தோடு சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் நடக்கும், ஒரு ஷஃபிள் நடக்கும் இந்த மாதம். அதே சமயம் முக்கியமான ஒரு விஷயம், 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10ஆம் இடத்துல இருக்கிற சனியை குரு பார்க்குறார். இந்த 10ஆம் இடத்துல சனி உங்களுக்கு நல்லது தான் பண்ண போகிறாரு. ஆனால் 10ஆம் வீட்டு அதிபதியான குரு உச்சமாக இருக்கிறனால உத்தியோக ரீதியாக, வேலை ரீதியாக, வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார். அடுத்தது 2ஆம் இடத்துக்கு வராரு. இந்த 2ஆம் இடத்துக்கு 19ஆம் தேதி வரும்பொழுது நீச்ச பங்கம் அடையும் பொழுது உங்களுக்கு பதவி கிடைப்பதற்கான அமைப்பு வருது. உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். ஏற்கனவே சொத்து இருக்குது சார், நானே கடனில் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். என்ன கொஞ்சம் கோவப்பட்டு பேசுகிறீங்க, அந்த கோவத்தை குறைச்சிக்கோங்க. அதே சமயம் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் கஸ்டமர்ஸ் கிட்ட சண்டை போடக்கூடாது. நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட சண்டை போடுறீங்கன்னா யூ ஆர் லூசிங் கஸ்டமர்ஸ். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர்
நான் ரெகுலராக பார்க்குற இடம். அவர் வந்து எதுக்கும் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து கடையில் வந்து காத்தால 6:30 மணி 7 மணிக்கு அங்கே பார்க்கும்போதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் எதுக்கு இப்படி நிற்கிறீங்க அந்த மாதிரி ஒரு எடுத்தறிஞ்சு பேசுவார். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு மார்னிங் வரக்கூடிய கூட்டத்தில் ஒரு 50% குறைஞ்சி போச்சு. நம்ம சொன்னால் கேட்குற ஆளாக இருந்தால் சொல்லலாம், அந்த மாதிரி இல்லை, அதனால தான் விட்டுட்டேன். அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேச்சில் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பாலிஷ் பண்ணி பேச தெரியணும். அதாவது மருந்து கொடுக்கும்போது கூட மேலே ஒரு சாக்லேட் கோட்டிங் கொடுக்குற மாதிரி நீங்கள் பேசுகிறதுக்கு கற்றுக்கணும். அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்றைக்குமே மேலே போகும்பொழுது தாங்க நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். கீழே விழுந்து அடிபட்டால் தெரியாது, ஆனால் மேலேருந்து விழுந்தோன்னு வச்சுக்கோங்க, அடி பெருசாக இருக்கும், அவமானம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் தொழிலில் மேலே போகும்போது யாருமே எந்த ராசிக்காரனாக இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணும், எல்லாரையும் அனுசரித்து போகிறதுக்கு பழகிக்கணும். எதிரிகள் விஷயத்தில் எதிரிகள் சற்று அடங்கி இருப்பார்கள் உங்கள் பேச்சுக்கு பயந்து. அதனால் உங்களுடைய பேச்சு சாதுரியம் அவ்வளோ இருக்குது. அதே சமயம் கடன் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உடம்புல வியாதி இருக்குது, உங்கள் உடம்புல வியாதி இருக்குது, உங்கள் அம்மா உடம்புல வியாதி இருக்குன்னா அதெல்லாம் தீர்றதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக சுய தொழில் செய்பவர்கள் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் மாற்றங்கள் வரும். நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா இப்போது மேலதிகாரிகளுடன் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அனாவசியமாக நீங்கள் உட்காந்து சாயந்தரம் 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சுது உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம், சரி அப்படியே ஒரு டீ ஒரு வடை சாப்பிட்டுண்டு ஒரு போண்டா சாப்பிட்டுண்டு இது மாதிரி நிறைய இடத்துல நடக்கிறது. ஆக்சுவலாக சில பேர் வீட்டுக்கு ஓடுவாங்க, ஏன்னா இருந்தால் பிரச்சனைன்ட்டு. ஆனால் நீங்கள் உட்காந்து பேசிட்டு வருவீங்க. இந்த மாதிரி உட்காந்து பேசுறது, டைம் பாஸ் பண்ணுறது, சிட்சாட் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க திட்டுவாங்க. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் 4ஆம் பார்வையாக 19ஆம் தேதியிலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரார். அதனால் உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் கடுமையான உழைப்பும் இருக்கும், குடும்பத்தாரின் சப்போர்ட்டும் இருக்கும். கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு மிக்க மாதமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்கள் கவலைப்பட வேண்டாம், மரியாதை கிடைக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் அவர் 5ஆம் இடத்துக்கு போனதுலேருந்து 3ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். அதாவது பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கார், அது உங்களுக்கு வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு சுக்கிரன் அந்த இடத்துக்கு வரக்கூடிய 3ஆம் தேதியிலேருந்து புதன் பயிற்சி ஆகக்கூடிய அந்த 27ஆம் தேதிக்குள்ளார ஒரு நற்செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. 27ஆம் தேதிக்கு மேலே உங்கள் வீட்டில் ஏதாவது பொன் குழந்தை இருந்ததுன்னா, ஒரு 6 வயசு 7 வயசு 8 வயசு 9 வயசு 10 வயசுக்குள்ளே பொன் குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணி பூப்பெய்தி குடும்ப சந்தோஷத்தை அதிகரிக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், மிதுன ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா, ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும். இந்த மாதம் உங்களுக்கு பௌர்ணமி மற்றும் அமாவாசை இது 2 நாளைக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு. பிரதோஷத்தில் போயிட்டு அந்த பிரதோஷ நாயகரை வழிபடுங்க. அதே மாதிரி இந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நடராஜரை வழிபட்டுட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா நடராஜருக்கு ஒரு மாலையை வாங்கி சாத்திட்டு வாங்க, பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இதை டெய்லி பண்ணினாலும் ஓகே, குறிப்பாக அந்த பிரதோஷ நாளன்று பண்ணுவது இன்னும் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை போக்கி வெற்றிகளை தருவார். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான சாதகமான பலன்களும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை. அதை தவிர உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதை நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாகவும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதை தவிர உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை போக்கி உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அதிர்ஷ்ட லக்ன கற்கள் நம்ம கன்சல்டேஷன் கொடுக்குறோம். அதையும் தெரிந்து கொண்டு அதை நம்மளிடமே வாங்கி உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து கொள்வதற்கும் எதிர்காலத்தை வளமாக்கி கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். அதை நம்மிடமே பயன்பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.